கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி 2025ல் அதிகமாக பேசப்பட்ட டாப்பிக்கான கும்பமேளா நமக்கு 13லேருந்து Feb 6 வரைக்கும் பிரயாக்ராஜில் நடந்த கும்பமேளாவோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து கிடைக்கிறது தான் அமிழ்தம். அமிழ்தத்தை சாப்பிட்டா சாகா வரம் கிடைக்கும் அப்படின்றதுனால தேவர்களும் அதுக்காக போட்டி போடுவாங்க, அசுரர்களும் அதுக்காக போட்டி போடுவாங்க. அப்படி அவங்க போட்டி போட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த அமிர்தத்துலேருந்து ட்ராப்ஸ் சிறு சிறு துளிகள் ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக், பிரயாக்ராஜ் அந்த 4 இடத்துலையுமே விழுந்திருக்கும். நம்ம அதை தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு நதியிலையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஜூபிட்டர், மூன், சன் இதோட மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம கும்பமேளாவை செலிப்ரேட் பண்ணுறோம். அதுவும் எதுக்காக 12 இயர்ஸ்க்கு ஒரு முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் சன்னை ஒரு தடவை ரெவால்வ் பண்ணி வரதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். அதனால தான் 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது பேர் கும்பமேளா. கும்பமேளா டைமில் நம்ம அந்த நதியில் போய் குளிக்கும்போது நம்ம பூர்வ ஜென்ம பாவங்கள், இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கிடும். கும்பமேளான்றது 3 டைப். மகா கும்பமேளா, பூரண கும்பமேளா, அர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு. மகா கும்பமேளான்றது 114 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. இப்போ பிரயாக்ராஜில் நடந்தது இல்லை 2025ல் அது. பூர்ண கும்பமேளான்றது 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த 4 இடத்துலையுமே நடக்கக்கூடியது. அர்த்த கும்பமேளா அப்படின்னா என்னென்னா 6 வருஷத்துக்கு ஒரு முறை பிரயாக்ராஜ்லேயும் ஹரித்வார்லேயும் நடக்கக்கூடியது பேர் தான் அர்த்த கும்பமேளா. அடுத்து 2037ல் நாசிக்கில் கும்பமேளா நடக்க போகுது. கும்பமேளா 45 டேஸ் நடக்கும். இந்த பிரயாக்ராஜ் எல்லா இடத்துலையுமே 45 நாள் நடக்கும். இப்போ 2025ல் நமக்கு Jan 13லேருந்து February 26 வரைக்கும் அந்த த்ரிவேணி சங்கமத்தில் நடந்தது. ஓகே கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு நிறைய விஷயம் கும்பமேளா பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கண்டென்ட் கூடிய சீக்கிரம் போடுறேன். பாய்.